ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். சர்வதேச சந்தையில் சமையல் எரிவாயு விலை கடுமையாக உயர்ந்துள்ள போதிலும் இந்தியாவில் மிக குறைந்த விலையில் வழங்கப்படுவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்தியா இந்தோனேஷியா இடையே இருதரப்பு உறவுகள் வலுப்பெற்று வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். நாட்டில் டிஜிட்டல் சுகாதார கட்டமைப்பை மேம்படுத்துவதில் அரசு உறுதியுடன் இருப்பதாக சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். கடலோர கர்நாடகா, கேரளா மற்றும் மாஹே ஆகிய பகுதிகளில் இன்று ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. அமெரிக்கா சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன், ரித்விக் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். சர்வதேச சந்தையில் சமையல் எரிவாயு விலை கடுமையாக உயர்ந்த போதிலும் உலகிலேயே மிக குறைந்த விலையில் இந்தியாவில் வழங்குவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அண்டை நாடுகள் மற்றும் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா மற்றும் கனடா போன்ற வளர்ந்த நாடுகளை விடவும் இந்தியாவில் சிலிண்டர் விலை மிகவும் குறைவு என்று கூறப்பட்டுள்ளது. பிரதமரின் உஜ்வாலா திட்ட பயனாளிகளுக்கு ஆண்டுக்கு முதல் 4 சிலிண்டர்களுக்கு தலா ₹300 நேரடி பணப்பயன் பரிமாற்றம் வழங்கப்பட்ட பிறகு ஒரு 14.2 கிலோ எல்பிஜி சிலிண்டருக்கு ₹642 மட்டுமே செலவாகிறது என்றும், அதே நேரத்தில் டெல்லியில் ஒரு பொதுவான நுகர்வோருக்கான சில்லறை விலை ₹942 உள்ளது என்றும் அதில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஹார்மோஸ் நீரிணை பகுதியில் ஏற்பட்ட இடையூறுகளால் வளைகுடா நாடுகளின் விநியோகம் குறைந்ததைத் தொடர்ந்து இந்த ஆண்டு பிப்ரவரி மற்றும் ஜூன் மாதங்களுக்கு இடையில் சமையல் எரிவாயுக்கான நிர்ணயிக்கப்பட்ட விலை சுமார் 46% உயர்ந்ததே இந்த விலை அதிகரிப்புக்கு காரணம் என்று அமைச்சகம் விளக்கம் அளித்துள்ளது. இதனால் 14.2 கிலோ சிலிண்டரை விநியோகிப்பதற்கான செலவு ₹1,600 மேல் உயர்ந்தது என்றும், நிலையற்ற உலகளாவிய எரிசக்தி சந்தைகளின் தாக்கத்திலிருந்து நுகர்வோரை பாதுகாப்பதற்காக இந்த விலை உயர்வின் பெரும் பகுதியை அரசே ஏற்றுக்கொண்டுள்ளது என்றும் அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. பாகிஸ்தான், நேபாளம், பங்களாதேஷ் மற்றும் இலங்கை உள்ளிட்ட அண்டை நாடுகளின் சமையல் எரிவாயு விலையை விட உஜ்வாலா பயனாளிகள் செலுத்தும் உண்மையான விலை குறைவாகவே உள்ளது என்பதை அமைச்சகம் எடுத்துரைத்துள்ளது. மேலும் நாட்டில் பெட்ரோலிய பொருட்களுக்கு எவ்வித பற்றாக்குறையும் ஏற்படவில்லை என்றும், சமையல் எரிவாயு சிலிண்டர் நிரப்புதல் மற்றும் விநியோக நடவடிக்கைகள் வழக்கம்போல் தடையின்றி தொடர்ந்து வருவதாகவும் தெரிவித்துள்ளது. இந்தியா இந்தோனேஷியா இடையே இருதரப்பு உறவுகள் வலுப்பெற்று வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுதில்லி வந்துள்ள இந்தோனேஷிய வெளியுறவு அமைச்சர் திரு சுகியோனோ இன்று டாக்டர் ஜெய்சங்கரை சந்தித்து பேசினார். இந்தியா இந்தோனேஷியா இடையேயான கூட்டு ஆணையக் கூட்டம் 4 ஆண்டுகளுக்குப் பிறகு தற்போது நடைபெறுகிறது. இந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்கி பேசிய டாக்டர் ஜெய்சங்கர், இந்த இடைப்பட்ட காலத்தில் இருதரப்பு உறவுகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இரு நாடுகளும் தங்களது இருதரப்பு உறவுகள் தொடங்கப்பட்டதன் 75வது ஆண்டை கொண்டாடியதாக அவர் கூறினார். அரசியல், பாதுகாப்பு, கடல்சார் விவகாரங்கள், வர்த்தகம், முதலீடு, சுகாதாரம், மருந்துகள், உணவு பாதுகாப்பு, சுற்றுலா, கல்வி மற்றும் கலாச்சார ஒத்துழைப்பு உள்ளிட்ட அனைத்து வகையான ஒத்துழைப்புகள் குறித்தும் விரிவாக இந்த கூட்டத்தில் விவாதிக்க தாம் ஆவலுடன் இருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தமது தொடக்க உரையில் குறிப்பிட்டார். சைக்கிள் ஓட்டுவது நமது பூமியை தூய்மையாக வைத்திருப்பதற்கும் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கும் உதவும் என்று மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று காலை நடைபெற்ற 77வது ஃபிட் இண்டியா சண்டேஸ் ஆன் சைக்கிள்ஸ் என்ற பேரணியை தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பெரிய நகரங்களில் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கு சைக்கிள் ஓட்டுவது மிகச்சிறந்த தீர்வு என்று கூறினார். சைக்கிள் ஓட்டுவதால் பல்வேறு உடல் நலன்கள் மேம்படுவதாகவும், இந்த திட்டத்தில் இணைந்து ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்க மக்கள் ஆர்வத்துடன் பங்கேற்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். இந்த சைக்கிள் பேரணியில் பிரபல ஹிந்தி திரைப்பட நடிகர் விக்ராந்த் மெஸ்ஸி, ஃபிட் இண்டியா இயக்கம் மிகவும் அற்புதமானது என்றும், இது ஒரு மக்கள் இயக்கமாக மாறியுள்ளது என்றும் கூறினார். நாடு வளர்ச்சியடைய இம்மாதிரியான இயக்கங்கள் உதவுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். நாட்டில் டிஜிட்டல் சுகாதார கட்டமைப்பை மேம்படுத்துவதில் அரசு உறுதியுடன் இருப்பதாக சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். ஆகாஷ்வாணி செய்திப் பிரிவுக்கு அளித்த பேட்டியில், ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் திட்டத்தின் கீழ் இந்தியாவில் 90 கோடிக்கும் அதிகமான தனித்துவமான ஆபா அடையாள அட்டைகள் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும், 100 கோடிக்கும் அதிகமான டிஜிட்டல் மருத்துவ பதிவுகள் இந்த ஆபா அடையாள அட்டைகளுடன் இணைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார்.
சிபிஎஸ்இ +2 தேர்வு விடைத்தாள் மறுமதிப்பீடு செய்ய விண்ணப்பிப்பதற்கு இன்று கடைசி நாளாகும். மத்திய கல்வி வாரியம் நடத்திய இந்த ஆண்டுக்கான +2 பொதுத் தேர்வு முடிவுகளுக்கு பின்னர் விடைத்தாள் மதிப்பெண் சரிபார்ப்பு மற்றும் மறுமதிப்பீட்டிற்கு விண்ணப்பிக்கலாம் என்று சிபிஎஸ்இ ஏற்கனவே தெரிவித்திருந்தது. இந்த விண்ணப்பங்களை இன்று நள்ளிரவு வரை இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் என்றும் இந்த காலக்கெடு முடிவதற்குள் விண்ணப்பங்களை முழுமையாக பூர்த்தி செய்து சமர்ப்பிக்குமாறு மத்திய கல்வி வாரியம் மாணவர்களை கேட்டுக் கொண்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். மேற்கு வங்கத்தில் உள்ள தக்ஷிணேஸ்வர் மற்றும் காலிகாட் போன்ற முக்கிய ஆன்மீக தலங்களில் வசதிகளை மேம்படுத்துவதற்காக பிஜேபி அரசு பெரிய அளவிலான வளர்ச்சித் திட்டங்களை மேற்கொள்ள இருப்பதாக அம்மாநில முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி தெரிவித்துள்ளார். கொல்கத்தாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், கங்கா சாகர் மேளாவை சர்வதேச தரத்திற்கு உயர்த்துவதற்கான பணிகள் ஏற்கனவே தொடங்கிவிட்டதாகவும் கூறினார். தெலங்கானாவில் பெண்களின் பாதுகாப்பு மற்றும் பொருளாதார சுதந்திரத்திற்கு பெரும் ஊக்கமளிக்கும் வகையில் ஸ்திரீ ரைடு திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. தெலங்கானா மகளிர் பாதுகாப்பு பிரிவு முழுவதும் பெண் ஓட்டுநர்களை கொண்ட கார்கள், ஆட்டோக்கள் மற்றும் மின்சார பைக்குகளை உள்ளடக்கியது இந்த திட்டம். தெலங்கானா மாநில காவல்துறை தலைமை இயக்குநர் திரு சி.வி. ஆனந்த் இந்த திட்டத்தினை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதன் மூலம் பெண் பயணிகள் பிரபலமான செயலியின் வழியாக பெண் ஓட்டுநர்களால் மட்டுமே இயக்கப்படும் வாகனங்களை முன்பதிவு செய்து பயணிக்க முடியும். இந்த திட்டத்தின் கீழ் மகளிர் பாதுகாப்பு பிரிவு தனது இணையதளம் மூலம் 55 பெண்களை தேர்வு செய்து அவர்களுக்கு தொழில்முறை ஓட்டுநர் பயிற்சியுடன் மின்சார வாகனங்களை வாங்குவதற்கான நிதி உதவியையும் வழங்கியுள்ளது. இந்த தொடக்க விழாவில் பேசிய மகளிர் பாதுகாப்பு பிரிவு இயக்குநர் ஜெனரல் சாரு சின்ஹா, இந்த திட்டம் பெண்களுக்கு தன்னம்பிக்கையையும் பொருளாதார சுதந்திரத்தையும் வழங்கும் ஒரு இயக்கமாகும் என்று பாராட்டினார். பிரபல மலையாள திரைப்பட நடிகர் சலீம்குமார் நேற்று கொச்சியில் காலமானார். அவருக்கு வயது 57. உடல்நலக்குறைவு காரணமாக தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அவர் சிகிச்சை பலனின்றி காலமானார். ஆரம்பத்தில் மிமிக்ரி மேடைகள் மற்றும் தொலைக்காட்சி நகைச்சுவை நிகழ்ச்சிகள் மூலம் மக்களின் கவனத்தை ஈர்த்த சலீம்குமார் 1996ஆம் ஆண்டு சித்திக் ஷமீர் இயக்கிய இஷ்டமானு 100 வட்டம் என்ற திரைப்படத்தின் மூலம் சினிமாவுக்குள் நுழைந்தார். 3 தசாப்தங்களுக்கும் மேலாக தனது திரையுலக வாழ்க்கையில் சுமார் 350 திரைப்படங்களில் அவர் நடித்துள்ளார். கடலோர கர்நாடகா, கேரளா மற்றும் மாஹே ஆகிய பகுதிகளில் இன்று ஓரிரு இடங்களில் கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வடகிழக்கு இந்தியாவின் சில பகுதிகள், அந்தமான் மற்றும் நிக்கோபர் தீவுகள், கர்நாடகா, கொங்கன் மற்றும் கோவா, லட்சத்தீவு, மகாராஷ்டிரா, துணை இமயமலை, மேற்கு வங்கம், சிக்கிம், தமிழகம் மற்றும் புதுச்சேரி ஆகிய இடங்களிலும் இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அது கூறியுள்ளது. மேலும் ஆந்திர பிரதேசம், பீகார், ஜார்க்கண்ட், மத்திய பிரதேசம், ஒடிஷா, தெலங்கானா, மேற்கு வங்கம் மற்றும் சிக்கிம் ஆகிய மாநிலங்களின் சில பகுதிகளில் இன்று இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. கடலோர ஆந்திர பிரதேசம் மற்றும் ஒடிஷாவின் சில பகுதிகளில் இன்று வெப்ப அலை வீசக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும், ஒடிஷாவில் இன்று இரவு நேரத்திலும் வெப்பமான சூழல் நீடிக்க வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன், ரித்விக் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இன்று நடைபெற்ற ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-3, 6-2 என்ற செட் கணக்கில் சீனாவின் ஃபைஜிங்சன், ஜப்பானின் செய்தா வட்டனேப் இணையை வென்றது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இன்றைய 2ஆம் நாள் ஆட்டத்தில் இந்தியா சற்று முன்வரை 7 விக்கெட் இழப்பிற்கு 510 ரன் எடுத்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சர்வதேச சந்தையில் சமையல் எரிவாயு விலை கடுமையாக உயர்ந்துள்ள போதிலும் இந்தியாவில் மிக குறைந்த விலையில் வழங்கப்படுவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்தியா, இந்தோனேஷியா இடையே இருதரப்பு உறவுகள் வலுப்பெற்று வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார்.
நாட்டில் டிஜிட்டல் சுகாதார கட்டமைப்பை மேம்படுத்துவதில் அரசு உறுதியுடன் இருப்பதாக சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். கடலோர கர்நாடகா, கேரளா மற்றும் மாஹே ஆகிய பகுதிகளில் இன்று ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. அமெரிக்க சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன், ரித்விக் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.